ஹலோ ட்ரெயினிஸ், இன்னைக்கு நாம லெசன் பிளான் தயாரிக்கிறத கத்துக்க போகிறோம். இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன கத்துப்பீங்கன்னு பார்க்கலாம். லெசன் பிளானை டிஃபைன் செய்யறது, லெசன் பிளானோட முக்கியத்துவம், லெசன் பிளானோட காம்போனன்ட்ஸை எக்ஸ்பிளைன் செய்யறது, லெசன் பிளானோட லாபத்தை, அப்புறம் லெசன் பிளான் தயாரிக்கிறது. வாங்க ஆரம்பிக்கலாம். லெசன் பிளான் அப்படின்னா என்ன? லெசன் பிளான்ங்கிறது ஒரு ஆசிரியர் மூலமா ஒரு தியரி சம்பந்தமான விஷயத்த விரிவாக்கமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான் அது. சரி, லெசன் பிளானை பத்தி பெரிய மற்றும் சிறிய கூறுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த லெசன் பிளானுக்கு 4 மேஜர் காம்போனன்ட்ஸ் உண்டு. ப்ரிப்பரேஷன் ஸ்டெப், பிரசன்டேஷன் ஸ்டெப், அப்ளிகேஷன் ஸ்டெப் அண்ட் டெஸ்டிங் ஸ்டெப். ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்பை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ்: டைட்டில் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், டீச்சிங் எய்ட்ஸ், ரிவ்யூ அண்ட் மோட்டிவேஷன். ஓகே, நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லா தலைப்பையும் கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அதாவது அது உங்களுக்கு யூஸ் ஆகணும். இதை தான் நம்ம நோக்கம்னு சொல்றோம். அப்புறம் படிப்பு சம்பந்தமான கருவிகள், அதோட கத்துக்க கூடியவனோட செயல்பாடுகள், கேட்பது, பார்ப்பது, நுகர்வது, இதெல்லாம் இன்வால்வ் ஆகும்போது அப்ப கத்துக்கிறது சுலபமாயிடும், ஈஸியா கத்துக்கலாம். கைத்திறன் உள்ள தொழிலாளி ஒரு ட்ரெயினிக்கு கத்துக் கொடுக்கறது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட பொருளை உதாரணமா காட்டி, அதாவது அத மாடல்னு கூட சொல்லலாம், இல்ல ப்ரொஜெக்டர் மூலமா கூட காட்டலாம், இல்லனா வேற ஏதாவது விதத்துல, அதாவது வேற ஏதாவது பொருளை வச்சு கூட காட்டலாம். மிஷின்ஸ் இல்லனா வேற பொருளை வச்சு கூட காட்டலாம். அதாவது கத்துக் கொடுக்கறவரு இந்த மாதிரி மிஷின்ஸ கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கணும். இப்போ இன்ட்ரோடக்ஷனை பார்க்கலாம். நீங்க ஒரு கிளாஸ்ல ஒரு புது லெசனை எப்படி கத்துக் கொடுக்க போறீங்க, அத நீங்க விரிவா எழுதி வச்சுக்கணும். இந்த லெசன் முன்னாடி எடுத்த லெசனோட சம்பந்தப்பட்டு இருக்குன்னா, அப்போ நீங்க இந்த லெசனை எடுக்கும்போது முதல்ல நீங்க எடுத்த பழைய லெசனையும் இங்க லிங்க் பண்ணி காட்டணும். இந்த இடத்துல நீங்க ட்ரெயினிஸ்க்கு ஊக்கம் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு புது லெசன்ல இன்ட்ரெஸ்ட் வரும். எந்த லெசனையும் அதிக நேரம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே வராது. அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நீங்க உதாரணத்தோட எடுத்து சொல்லலாம். நீங்க சொல்ற விதம் சிறப்பா இருக்கணும். அப்பதான் கத்துக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ ரிவ்யூஸ பார்க்கலாம். ட்ரெயினி உடல் ரீதியா வேணா உங்க கிளாஸ்க்குள்ள இருக்கலாம். அவங்க கிளாஸ்க்குள்ள இருக்கிறதுனால நீங்க சொல்லிக் கொடுக்கறத அவன் புரிஞ்சுப்பான்னு நீங்க நினைக்கவே கூடாது. பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெயினிஸ தயார்படுத்த வேண்டி இருக்கும். அப்பதான் அவங்க புது லெசனை கத்துக்கிறதுக்கு தயாராவாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம்ல நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த லெசனை பத்தி கொஞ்சம் விரிவா பேசணும். இந்த மாதிரி நீங்க பேசும்போது இதுக்கு முன்னாடி எடுத்த லெசனை பத்தி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும். இந்த மாதிரி கேட்கறதன் மூலமா நீங்க எடுத்த லெசன் ட்ரெயினிஸ்க்கு புரிஞ்சுதா இல்லையான்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். புது லெசன் எடுக்கும்போது பழைய லெசனை பத்தி பேசி அதை ட்ரெயினிஸ்க்கு ஞாபகப்படுத்த முடியும். இது முதல் லெசனா இருந்தா இத பத்தி ட்ரெயினிஸ்க்கு என்னெல்லாம் தெரியுங்கிற விஷயத்த முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, மோட்டிவேஷனை பத்தி பார்க்கலாம். மோட்டிவேஷன் அப்படின்னா ஆசையை தூண்டுவது. ஒரு டீச்சரா இருக்கிறதுனால ஒரு ட்ரெயினிஸ்க்கு புது லெசனை கத்துக் கொடுக்கறதுக்காக அவங்கள நீங்க ஊக்குவிக்கணும். அது சம்பந்தமா சில நோட்ஸ் வச்சுக்கோங்க. அதை நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த புது லெசனை கத்துக்க கூடிய மோட்டிவேஷனை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, பிரசன்டேஷனை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். டாபிக் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ், ஹிண்ட்ஸ். இந்த விஷயத்த பார்க்கலாமா? எந்த லெசனை நீங்க கத்துக் கொடுக்க போறீங்களோ அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நாம அழகா எடுத்து சொல்லணும். மனசுல பதிற மாதிரி நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இருக்கணும். அப்பதான் ஒரு தடவை பார்த்த உடனே உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். மொத்த சென்டென்ஸையும் எழுத வேண்டிய அவசியமே இருக்காது. சொல்லி கொடுக்க வேண்டிய டாபிக்கோட அப்ஜெக்டிவ்ஸும் கோல்ஸையும் பத்தி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த விஷயங்களை லாஜிக்கல் சீக்வென்ஸ் படி அரேஞ்ச் பண்ணி நீங்க வைக்கணும். இப்ப நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். டெலிகிராஃப்ட் மெசேஜ் மாதிரி கீவேர்ட் அப்புறம் சின்ன சின்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒவ்வொரு தலைப்பையும் குறிப்பா எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு சப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டா சொல்லணும். இப்போ தகவல் மைய குறிப்புகளை பத்தி பார்ப்போம். நீங்க கோட்ஸ், சிம்பிள்ஸ் அப்புறம் அப்ரிவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமா நீங்க அந்த டாபிக்கை அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்போ ஹிண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். நீங்க சரியான நேரத்துல விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கும். இந்த தகவல் கோட்ஸ், சிம்பிள்ஸ் இல்லனா சாதாரண டயக்ராம்ஸ் படி கூட இது இருக்கலாம். இது ட்ரெயினிஸோட கவனத்தை ஈர்க்கும். அதோட புரியாதவங்களுக்கு கூட இது ஈஸியா புரிய வச்சிரும்.
நீங்க சொல்லிக் கொடுக்கிற விதத்தை இன்னும் சிறப்பாக்குறதுக்காக சார்ட், மாடல்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸ பயன்படுத்தலாம். அது ஈஸியாவும் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதாவும் இருக்கும். லெசன் நீங்க எடுக்கும்போது அந்த சார்ட்ல நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட மார்க் பண்ணி அத அவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு W/C இல்ல நீங்க C பயன்படுத்தலாம். அதாவது கேள்வி கேட்கறதுக்காக A இல்லனா Q இல்லனா கேள்விக்குறிய நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா மொத்த பிளானும் பிரசன்டேஷனுக்காக உங்க மூலமா தான் அது தயார் செய்யப்பட்டிருக்கும். அதனால ட்ரெய்னீஸ்க்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கும்போது இந்த கருவிகள்லாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நாம அப்ளிகேஷன பார்க்கலாம். நீங்க ஒழுங்கா கத்துக் கொடுக்கும்போது தான் ஒரு ட்ரெய்னியால அவன் கத்துக்க போற விஷயத்த தன்னோட வாழ்க்கையோட அவன் கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். சில நேரம் கிளாஸ் எடுக்கும்போது பிராக்டிகலா, சில நேரம் டாபிக்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால முக்கியமான விஷயம் லெசனோட அப்ளிகேஷன் ஸ்டேஜ் மூலமா இதை எப்படி ப்ரொவைட் பண்ண போறீங்கன்னு பார்க்கணும். அதனால இது மூலமா செய்யக்கூடிய சரியான முறை ட்ரெய்னீஸ் கிட்ட சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். இதனால ட்ரெய்னீஸ் தங்களுக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். அதோட தெரியாத சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இதனால அவங்க கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இதையும் தாண்டி ட்ரெய்னி பதில் சொல்லும்போது அவன் சரியான பதில சொன்னா அவனை நீங்க பாராட்டணும். அது மட்டும் இல்லாம அதே பதில நீங்க திருப்பி சொல்லி புரிய வைக்கணும். இப்போ டெஸ்டிங் விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்க கத்துக் கொடுத்த விஷயத்த பத்தி ட்ரெய்னீஸ் கிட்ட சில கேள்விகளை கேட்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த கேள்விகளை வாயாலேயோ இல்லனா எழுத்து வடிவத்திலயோ நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ட்ரெய்னி பதில் சொல்லும்போது அவங்களோட கண்ணை பார்த்து பேசுறதுக்கு நீங்க மறக்க கூடாது. இப்போ அசைன்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம். எந்த லெசனை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்களோ அத அசைன்மெண்ட் மூலமா நீங்க முதல்ல எழுதணும். சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எக்ஸசைசஸ், அப்புறம் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் இது ரெண்டுமே இத செப்பரேட் அசைன்மெண்ட் ஷீட்ஸ்ல எழுதுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் லெசனை பார்க்கலாம். அடுத்த லெசனோட டைட்டில நீங்க விரிவா நோட் பண்றது நல்லது. ட்ரெய்னீஸ் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கவும், அதோட அவங்க விரிவா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யவும், அந்த சப்ஜெக்ட பத்தி அவங்களுக்கு விரிவா எடுத்து சொல்றது ரொம்பவே முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோங்கிறத ஒரு தடவை பார்க்கலாமா? லெசன் பிளானிங் பண்றதுனால ஒரு சப்ஜெக்ட பத்தி உங்களால ஈஸியாவும் விரிவாவும் புரிய வைக்க முடியும். ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ல ஒருத்தர் மிஷனை வச்சு கத்துக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதாவது கத்துக்கிறவங்களுக்கு நல்ல மோட்டிவேட் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட சொல்லி கொடுக்கும்போது அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எடுத்து சொல்லணும். அப்ளிகேஷன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில இன்றியமையாதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ட்ரெய்னீஸ் தைரியமா எழுந்து நின்னு சந்தேகத்தை கேட்கணும். நீங்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். திரும்பவும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோவோட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.